ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். சதா காலங்களிலும் எங்களோடு வீற்றிருக்கிற தேவாதி தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவ ஆவியானவரின் எங்களோடு கூட இடைபடுவீராக. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே அது பிரயோஜனப்பட ஏதுவாய் நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை அருளச் செய்வீராக சுவாமி. காத்திருக்கிறோம் ஐயா, நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 100. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 100. நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு, உன் பொருத்தனையை எதிர்பார்க்கிற தேவன். உன் பொருத்தனையை எதிர்பார்க்கிற தேவன். வாசிப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று இங்கே தாவீது தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, தாவீது தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாய் காணப்படுகிறான். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று
தாவீது குறிப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். அவருடைய சன்னதிக்கு முன் வந்திருக்கிறதான நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் கடந்து வந்திருக்கிறோம்? அவருடைய சன்னதிக்கு முன்னாடி கூடி வந்திருக்கிற நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய், எந்த மனநிலையில் உள்ளவர்களாய் இன்றைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம்? நம்மை நாமே நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இங்கே தாவீது சொல்லுகிறது போல மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வந்தவர்களாய் இன்றைக்கு காணப்படுகிறோமா? அல்லது இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று இங்கு நாம் கூடி வந்திருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான நீங்களும் கூட இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம் தேவனுடைய சமூகத்துக்கு கூடி வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது, நாம் எப்படிப்பட்டதான மனநிலையிலே அவருடைய சமூகத்திலே நிற்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? இன்றைக்கு அநேகர் நாம் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறோம் என்கிறதான பயம் கூட இல்லாதவர்களாய், நான் தேவனுக்கு முன்பதாய் நிற்கிறேன் என்கிறதான பயம் இல்லாதவர்களாய் இன்றைக்கு துணிகரமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தாவீது சொல்லுவது போல ஆனந்த சத்தத்தோடே மனமகிழ்ச்சியோடே நாம் தேவனுக்கு முன்பதாய் கூடி வந்திருக்கிறோமா என்றால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்? என்ன காரணம்? நம் இருதயத்தின் யோசனைகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமே கேட்கலையே. நம் இருதயத்தை அவர் ஆராய்ந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இருதயத்துக்குள்ளிருந்து நாம் எப்படி தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, பூமியின் குடிகளாகிய நாம் தேவனை தொழுது கொள்ள வரும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவரை தொழுது கொள்ள வரும் பொழுது அவருடைய சன்னதிக்கு வருகிறோம் என்கிறதான பயத்தோடே நடுக்கத்தோடே நாம் வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பயத்தோடே நடுக்கத்தோடே வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை மறந்து அடுத்தவர்கள் பார்க்கும்படியாய் அல்லது அடுத்தவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக அல்லது மூத்த சகோதரர்களாகிய ஊழியக்காரர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்று அல்லது ஏதோ ஞாயிற்றுக்கிழமைனா
அவருடைய சந்நிதிக்கு முன்பதாய் போக வேண்டும் என்கிறதான ஒரு கட்டாயத்துக்குள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நினைத்து கொண்டு நாம் அவருடைய சந்நிதிக்கு முன் வருவது வீணான காரியமாயிருக்கிறது. அது விருதான காரியமாயிருக்கிறது. காரணம், இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்ததான இந்த தேவாதி தேவன் அந்த பரலோகத்தின் ராஜனுக்கு முன்பதாக நாம் வரும் பொழுது நம்முடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய ஏக சிந்தைகள் அத்தனையிலும் இயேசு என்கிறதான நாமத்தில் நிறைவாக்கப்பட்டவர்களாய் நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவருடைய சன்னதிக்கு முன் நாம் கூடி வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இன்றைய நிலை எப்படிப்பட்ட நிலையாய் மனிதனிடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஏதோ கொஞ்ச நேரம் டைம் பாஸ்க்கு வந்துட்டு தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து விட்டு போவதனால் கொஞ்ச நேரம் எனக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்று கூடி வருகிற ஜனமாய் நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அது வீணான காரியம் என்று. கடமைக்காய் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாய் நீ வருவதை காட்டிலும் உன் ஆதாயத்துக்காய் நீ வேறு காரியங்களை செய்வதே உனக்கு நலமாயிருக்கும். நான் தைரியமாய் சொல்லுகிறேன். காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று கடமைக்கு நாம் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் கூடி வருவோமானால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் எதற்காய் தேவனுடைய சமூகத்தில் கூடி வருகிறோம்? கூடி வருவதின் நோக்கம் என்ன? தேவன் நம் மீது நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறதான திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் என்ன பண்ணுகிறோம்? கூடி வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நம்முடைய கூடி வருதல் தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று ஒரு பயபக்தி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒரு நடுக்கம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நான்காம் வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இங்கே வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று. நாம் எதற்கு அவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் கூடி வர வேண்டும்?
அவரை புகழ்ந்து பாடுவதற்காய் நாம் கூடி வர வேண்டும். அவரை துதிப்பதற்காய் நாம் கூடி வர வேண்டும். அதை மறந்து இன்றைய நாளில் நம்முடைய கூடி வருதல் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது? உலகத்தின் நிமித்தமாய் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் எல்லா பாவ காரியங்களையும் நாம் செய்துவிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஓய்வு நாளில் வந்து அந்த பாவத்துக்கு தகுந்தாற் போல ஏதாவது ஒரு காணிக்கையை அவருடைய சன்னிதானத்தில் நாம் படைத்து விட்டோமானால் தேவன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவார் என்கிறதான மனப்பக்குவத்துக்குள்ளாய் நாம் ஆக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவம் இருக்கிறபடியினாலே துணிகரமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு தேவனுடைய சமூகத்திலே பயபக்தி இல்லாமல் நாம் கூடி வருகிறோம். நாம் எப்படி கூடி வருகிறோம்? பயம் இல்லாமல் நாம் கூடி வருகிறோம். பயமில்லாதவர்களாய் நாம் கூடி வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு உங்களுடைய அத்தனை வேலைகளையும் விட்டு எப்படி உங்களுக்கு இருக்கிறதான எல்லா வேலைகளையும் விட்டு தேவனுடைய பாதப்படியே நாம் சில நேரங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நாம் ஆலோசித்து வருவது தேவனை மகிமைப்படுத்துவதற்காய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காய் காணப்பட வேண்டும். மாறாக இன்றைய நிலை எப்படி மாறி இருக்கிறது? ஏதோ ஒரு காணிக்கையை நம்ம கொடுத்துட்டோம்னா தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து விடுவார் என்கிறதான மனப்பக்குவத்துக்குள் ஆக்கப்பட்டபடியினாலே ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஏதோ ஒரு வெகுமதியை வாங்கிக் கொண்டு அதற்கு பிரதிபலனாய் பாவங்களை மன்னிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நாம் எப்படி அவரை தொழுது கொள்ளுகிறோம் என்று நம்முடைய இருதயத்தை அவர் கூர்ந்து உற்று நோக்குகிற தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவ சமூகத்துக்கு முன்பதாய் கூடி வந்து எத்தனையோ நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு போராட்டம், ஒரு கஷ்டத்தின் மத்தியில
அவருடைய சமூகத்திலே சில பொருத்தனைகளை நாம் செய்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி குணமாயிருச்சுன்னா நான் என்ன பண்றேன்? ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், சபைக்கோ அல்லது ஊழியருக்கோ என்று நாம் என்ன பண்ணிக்கிறோம்? பொருத்தனை செய்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். முதலாவது நாம் பொருத்தனைகளை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் எந்த நிலையிலிருந்து அந்த பொருத்தனைகளை நாம் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறோம் என்பதை நாம் நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம், இங்கே சொல்லுகிற விதமாய் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, நம்மை உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். நம்மை உண்டாக்கினவர் கர்த்தர் என்பதை நாம் முதலாவது உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் இருதயத்திலே உணர்ந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது மனிதனிடத்திலே? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றுகிறேன் என்று கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நம்ம முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் வியாபாரத்துல நான் செழித்து நான் வளர்ந்துட்டேன்னா அந்த வியாபாரத்துல எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அதுல 10ல் 1 பாகம் நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டா நமக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்கிறதான மனநிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள், பொருத்தனை செய்வது தவறல்ல. ஆனால் அந்த பொருத்தனைகளை நாம் எந்த மனநிலையிலே செய்கிறோம் என்பதை குறித்துதான் காணப்படுகிறது. வசனம் இங்கே சொல்லுகிற விதமாய், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் என்று. நம்மை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் நமக்கு என்ன நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சுகம் தேவை என்றால் நீ முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாய் உன் வியாதி சுகமாக்கப்படும். வியாதி சுகமாக்கப்படும். தேவனுடைய சமூகத்திலே உன் வியாபாரம் செழிக்க வேண்டும் என்று நீ அனுதினமும் மன்றாடி ஜெபிப்பாயானால் நிச்சயமாய் உன் வியாபாரத்திலே ஒரு ஆசீர்வாதம் மிகுதியாய் காணப்படும். உன் வேலை ஸ்தலத்திலே உனக்கு ஒரு ப்ரமோஷன் வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்திலே நீ முழங்கால் படிக்கிட்டு கேட்கும் பொழுது நிச்சயமாய் என்ன பண்ணப்படும்? அது கொடுக்கப்படும். அதற்கு தகுதியான ஆட்களாய் நீங்கள் இருக்கும் பட்சத்தில்
அதற்கு தகுதியான ஆட்களாய் நீங்கள் இருக்கும் பட்சத்தில். ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எதுக்கெடுத்தாலும் ஒரு பொருத்தனை. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க செய்தீர்கள் என்றால் நான் என்ன பண்றேன்? எல்லாரும் நிறைய சொல்றது என்ன சொல்லுவோம்? இத்தனை நாள் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன், எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னா முதல் மாச சம்பளத்தை என்ன பண்றேன்? நான் காணிக்கையா கொடுத்துடுறேன். என்னுடைய வியாபாரத்திலே இந்த ஆசீர்வாதம் எனக்கு லாபகரமாய் அமைந்தது என்றால் என் வியாபாரத்தில் கிடைக்கப்படுகிறதான ஆசீர்வாதத்தின் பங்கிலிருந்து 10% நான் கொடுத்து விடுகிறேன் என்று எதுக்கெடுத்தாலும் பொருத்தனை செய்து கொள்ளுகிறோம். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பொருத்தனை செய்வது தவறு என்று நான் சுட்டிக்காட்டவில்லை. பொருத்தனை எந்த நிலையிலே செய்து கொள்ளுகிறோம் என்பது முக்கியம் என்று நான் சுட்டிக்காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். உன் இருதயம் சுத்தமாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் பொருத்தனை செய்து கொள்வீர்களானால் அதை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உன் இருதயத்தின் சுத்தத்தின் நிமித்தமாய் நீ ஒரு பொருத்தனையை செய்து கொள்ளும் பொழுது அது பரிபூர்ணமாய் உனக்கு விளங்க பண்ண, உன்னை ஆசீர்வதிக்க பண்ண, அந்த பொருத்தனைக்கு தகுந்தால் போல கிரியைகளை தேவனாகிய கர்த்தர் அருளச் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. மாறாக அசுத்த இருதயத்தோட அசுத்தம் நிறைந்தவர்களாய் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். வட்டிக்கு காசு கொடுத்து விட்டு அந்த காசை மீண்டுமாய் திருப்பி வாங்கும் பொழுது அவர்களால் கொடுக்க முடியாத நிலை இருக்கும் பொழுது கூட அவர்களுடைய இருதயத்தை துன்பப்படுத்தி தவறான வார்த்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்தி அதிக வட்டிகளை வாங்கி அவர்களை கஷ்டப்படுத்தி அப்படிப்பட்டதான பணத்தை கொண்டு வந்து, தேவனே என் வியாபாரத்தில் நீர் செழிப்பை கொடுத்தீர், ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், நான் 10 பங்கை உமக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று நாம் செலுத்துவோமானால் தேவனாகிய கர்த்தர் ஒருபொழுதும் என்ன பண்ண மாட்டார்? அப்படிப்பட்ட காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏற்றுக்கொள்ளவே ஒருபொழுதும் மாட்டார். உன் இருதயத்தில் நீ சுத்தமுள்ள பிள்ளையாய், உன் இருதயத்தில் நீ சுத்தமுள்ள பிள்ளையாய் தேவனிடத்திலே பொருத்தனைகளை செய்து கொள்வாயானால் நிச்சயமாய் தேவன் உனக்கு கிருபை அருளச் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அது மாத்திரமல்ல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருந்து தேவனிடத்திலே எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபம் செய்துவிட்டு, எனக்கு கிடைத்தது என்றால் நான் இந்த பொருத்தனைகள் நிமித்தமாய் இதை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நன்மைகள் நமக்கு நடைபெற்ற பின்பதாய், அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கப்பட்ட பின்பதாய் ஒருவேளை நாம் மனமாற்றம் அடைந்தவர்களாய் அந்த பொருத்தனையை செய்யாதவர்களாய் இருப்போமானால், அந்த பொருத்தனைகளை
செய்யாதவர்களாய் நாம் இருப்போமானால் அதை திட்டவட்டமாய் வாங்குகிற தேவனாகவும் அவர் செயல்படுகிறார். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உன் இருதயம் சுத்தமுள்ளதாய் நீ ஒரு பொருத்தனைகளை செய்வாயானால் அந்த பொருத்தனைக்கு தக்கதான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதே சமயத்தில் உன் இருதயம் தூய்மையாக்கப்படாமல் உன் இருதயம் பாவம் நிறைந்த இருதயமாய் நீ வைத்துக் கொண்டு தேவ சமூகத்திலே ஒரு பொருத்தனையை நீ செய்து கொள்வாயானால் அந்த பொருத்தனையின் நிமித்தமாய் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப்படுமா என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு பொழுதும் உனக்கு கிடைக்கப்படாது. இருதயத்தின் சுத்தமுள்ளவர்களாய் நீங்கள் பொருத்தனை செய்த பின்பு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்ட பின்பு அந்த பொருத்தனைக்கு தகுந்ததாய் நீங்கள் தேவ சமூகத்திலே நிச்சயமாய் செலுத்த கடமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை அந்த பொருத்தனைகளை உங்கள் நிமித்தமாய் செய்ய முடியாத நிலை காணப்படுமானால் நான் திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டதான மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பொருத்தனை செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு மேலானதாய் காணப்படும். காரணம் என்ன? காரணம் என்ன? இங்கே தாவீது சொல்லுவது போல, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் என்பதின் வசனத்தின்படி அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உங்களால் அந்த பொருத்தனையை நீங்கள் பொருத்தனை செய்து கொண்டு அதை நிறைவேற்ற முடியுமானால் அப்பொருத்தனைகளை நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு பொருத்தனையை செய்துவிட்டு அதன் நிமித்தமாய் தேவனிடத்திலிருந்து ஒரு பலனை பெற்றுக்கொண்டு பின் நாட்களிலே இதை நான் எப்படி செய்யக்கூடும், எனக்கு தேவைகள் அநேகமாய் இருக்கிறதே, கஷ்டம் அநேகமாய் இருக்கிறதே என்று நாட்களை நாம் கடத்தி கொண்டே இருப்போமானால் அவைகளை திட்டமாய் நம்மிடத்திலிருந்து வாங்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66:13 இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 66:13. சர்வாங்க தகன பலியோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நாம் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது எப்படி பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்? சர்வாங்க தகன பலியோடே ஆலயத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சர்வாங்க தகன பலி என்றால் உன் இருதயத்தை தேவனுடைய பாதத்தில் தகன பலியாய் செலுத்துகிறவர்களாய் நீங்கள் அவருக்கு முன்பதாய் கூடி வருகிற க்ஷணமாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரிப்பதற்கு முன்பதாய் ஒரு மனிதன் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கப்பட வேண்டுமானால், தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், தன் பாவங்களுக்காக அவன் சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும்.
அதற்காக அவன் ஒரு புறா குஞ்சையோ அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியையோ அல்லது ஒரு கழுதையையோ ஒரு மாட்டையோ அவன் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு போய் அதை தகன பலி செலுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். ஆசானுடைய கைகளிலே கொடுத்து ஒரு பொருத்தனை நிமித்தமாய், ஆண்டவரே, நான் இந்த புறா குஞ்சியை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்திலே பலி செலுத்துகிறேன், என் பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு பொருத்தனை செய்வதின் நிமித்தமாய் அந்த புறா குஞ்சி அடிக்கப்படுவதின், ரத்தம் சிந்துப்படுவதின் வாயிலாக அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கப்படுகிறது என்கிறதான ஒரு நிலை அன்றைய நாளிலே காணப்பட்டது. நாளடைவிலே அது எப்படி மாறி போயிருக்கிறது? இந்நாட்களிலே அன்றைக்கு இருந்ததான அதே மனநிலைக்குள்ளாக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கும் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி? நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டு அந்த பொருத்தனை நிமித்தமாய் ஏதாவது கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் நான் வைத்து விட்டேனானால், அதற்கான பாவ நிவாரண பலியை நான் செலுத்தி விட்டேனானால், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் திரும்பவும் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று ஒரு சில நேரங்களிலே தவறாய் போதிக்கப்பட்டதான போதனையின் நிமித்தமாய் நாம் திசை மாற்றினபடியினாலே, நம் சிந்தனைகள் திசை மாறினபடியினாலே, இன்றைக்கு நம் எண்ணங்கள் நம் இருதயத்திலே எப்படி விதைக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது? ஒரு பொருத்தனையை செய்து கொண்டு ஏதாவது ஒன்றை நாம் கொடுத்து விட்டோமானால் அதை ஏற்றுக்கொள்வார் என்று இல்லை. நாம் ஆலயத்துக்குள் நுழையும் பொழுது எப்படி நுழைகிறவர்களாய் காணப்பட வேண்டும்? இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய், சர்வாங்க தகன பலியோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் என்கிறதான வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது என் இருதயத்தையே நான் சர்வாங்க தகன பலியாய் உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பாதப்படியிலே நான் வைக்கிறேன் ஆண்டவரே என்று நம் இருதயத்தை சர்வாங்க தகன பலியாய் இடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதைதான் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. நம்முடைய இருதயம் சுத்தமுள்ள இருதயமாய், சுத்தமாக்கப்பட்ட இருதயமாய் நம் இருதயத்தை, நம் ஆத்துமாவை சர்வாங்க தகன பலியாய் இன்றைக்கு இடுகிறோமா என்றால் அங்கே ஒரு கேள்விக்குறிதான் காணப்படுகிறது. காரணம், பூர்வீக நாட்களை போல ஏதாவது ஒரு பொருத்தனைகளை செய்துவிட்டு தேவ சமூகத்திலே பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது யாராவது 4 ஏழைகளுக்கு கொடுப்பதின் நிமித்தமாகவோ தேவன் நம் பாவங்களை மன்னிப்பார் என்றால் இல்லை. நிச்சயமாகவே அவர் ஒரு பொழுதும் இவைகள் நிமித்தமாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டார், நம்முடைய பொருத்தனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். நம்முடைய பொருத்தனைகளை அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார்? சுத்தமுள்ள இருதயமாய் நாம் நம்மையே ஒப்பு கொடுக்கும் பொழுது. அதைதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வாங்க தகன பலியோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு நம்முடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? என் ஆத்துமாவை நான் சர்வாங்க தகன பலியாய் இடுகிறேன் தேவனே என்று நாம் முறையிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
என் இருதயத்தையே நான் தகன பலியாய் உம்முடைய பாதபடியிலே நான் செலுத்துகிறேன் என்று நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் படைக்கிறதான அந்த காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அது பணமானாலும் சரி, பொருளானாலும் சரி, யாருக்காவது கொடுத்து உதவி செய்கிறதானாலும் சரி, முதலாவது நாம் நம்முடைய இருதயத்தையோ நம்முடைய ஆத்துமாவையோ அவருக்கு தகன பலியாய் இடுகிறோமா என்பதை அவர் உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு நீ உன் ஆலயத்துக்குள் உன் பாதங்களை வைக்கும் பொழுது உன்னை நீயே தகன பலியாய் ஒப்பு கொடுப்பேன் என்கிறதான பாரத்தோடே வாஞ்சையோடே முதலாவது அடியை எடுத்து வைத்து உள்ளே பிரவேசிக்கிறாயா, அல்லது 10 11 ஏதோ கடமைக்கு நான் வந்தாக வேண்டும் என்கிறதான கட்டாயத்தின் நிமித்தமாய் வந்திருக்கிறேன் என்கிறதான மனநிலையோடு இன்றைக்கு நீ ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறாயா என்பதை யோசித்து பார். உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். நாம் பொருத்தனைகளை செய்து கொள்வது தவறல்ல. அந்த பொருத்தனையை அவர் ஏற்றுக்கொள்ளவும் உத்தரவுள்ளவராய் காணப்படுகிறார், விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார். ஆனால் எந்த மனநிலையோட நாம் பொருத்தனைகளை செய்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியமாய் காணப்படுகிறது. அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நீ கடமைக்காய் பொருத்தனை செய்து ஆதாயத்தை பார்க்கிற பிள்ளையாய் காணப்படுகிறாயா, அல்லது உண்மையாகவே உத்தமமாகவே உன் இருதயத்தை தகன பலியாய் ஒப்பு கொடுத்து, தேவனே நான் இன்ன காரியங்கள் நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருத்தனை செய்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறாயா? அடுத்து வாசிப்போம். பிரசங்கி 5:4. பிரசங்கி 5:4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடருக்கு பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவது நாம் செய்து கொள்ளுகிற பொருத்தனை என்ன மனநிலையில் இருந்து நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இருதயத்தை தகன பலியாயிட்டு, ஆத்துமாவை தகன பலியாயிட்டு, அதன் நிமித்தமாய் தன் இருதயம் சுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே பொருத்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது காரியம், பரிசுத்தம் உள்ளவர்களாய் பொருத்தனை செய்துவிட்டு இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டேல் நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே.
உன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அந்த பொருத்தனையை நிறைவேற்ற ஒரு பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, தாமதம் செய்யவே கூடாது. காரணம் நீ தேவனிடத்திலே ஒரு பொருத்தனை செய்து கொள்வாயானால் நீ தாமதிக்கிறதான ஒவ்வொரு நொடி பொழுதிலேயும் அதை அவர் என்ன பண்ணி கொண்டிருப்பார், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த பொருத்தனைகளை நீ எப்பொழுது செய்வாய், நீ செய்து கொண்டதான பொருத்தனைகளை நீ எப்பொழுது அவருக்கு சன்னிதானத்துக்கு முன்பதாய் கொண்டு வருவாய் என்று அவர் உற்று நோக்கி கொண்டே இருப்பார். அங்கலாய்ப்போடே அவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நாம் தேவனுக்கு பொருத்தனை செய்துவிட்டு ஒருவேளை அந்த பொருத்தனைகளை செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருப்போமானால், இங்கே வசனம் சொல்லுகிறது போல, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. இருதயத்தில் சுத்தமில்லாமல் நீ செய்ததான பொருத்தனையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. இருதயத்தில் சுத்தமுள்ள பிள்ளைகளாய் ஒரு பொருத்தனையை நீ செய்யும் பொழுது அதை அவர் உற்று நோக்கி எதிர்பார்க்கிறார், நீ எப்பொழுது செய்வாய் என்று. அதை துரிதமாய் நீ செய்து முடிக்க வேண்டும். அதை நீ துரிதமாய் செய்து முடிக்க வேண்டும். வேதத்தில் கூட நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டது போல அங்கே 2 நபர்களை நாம் பார்க்கிறோம். அன்னாள், சபீரா. எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அனனியா, இந்த அனனியா தேவனுக்கு முன்பாய் ஒரு பொருத்தனையை செய்து கொள்ளுகிறான். அது என்ன பொருத்தனையாய் காணப்படுகிறது? தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று அவன் பொருத்தனை செய்து கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். அப்படி பொருத்தனைகளை செய்துவிட்டு தன் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அவன் விற்று தேவனிடத்திலே பாதத்திலே படைக்கும்படியாய் அவன் வருகிறதான அந்த தருணத்திலே அனனியாவும் சபீராலும் செய்ததான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? தேவனுக்கு இவ்வளவு பங்கை நான் தருகிறேன் என்று பொருத்தனை செய்துவிட்டு அவ்வளவு பங்கை அவர்கள் முழுவதுமாய் கொடுக்காமல் மனம் மாற்றப்பட்டவர்களாய் தன் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆலோசித்தவர்களாய் அதிலிருந்து ஒரு பங்கை என்ன பண்றாங்க, அவங்க எடுத்து விடுகிறார்கள். அவர்கள் எடுத்ததினால் நடைபெற்றதான காரியம் என்னவாயிருக்கிறது? கொண்டு வந்து அவர்கள் தேவ சமூகத்திலே படைக்கிறார்கள். பேதுரு அவர்களிடத்திலே கேட்கிறான், தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார்,
தேவனுக்கு கொடுக்கிறேன் என்பதை முழுவதுமாய் கொடுத்திருக்கிறாயா என்று பேதுரு அனனியாவினிடத்திலே கேட்கிறான். அதற்கு மறு உத்தரவாக அனனியா இவ்விதமாய் சொல்லுகிறார், ஆம், அனைத்தையும் நான் தேவனுடைய சமூகத்திலே படைக்கிறேன் என்று. நான் பொருத்தனை செய்தன அத்தனையும் தேவனுடைய சமூகத்திலே படைக்கிறேன் என்று அனனியா சொன்ன மாத்திரத்திலே நடைபெற்றதான காரியம் என்னவாயிருந்தது? அவன் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு பொய் உரைத்தபடியினாலே அவன் அங்கேயே மாண்டு போனான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இந்த அனனியாவும் சப்பீராலும் தேவனை அறிந்தவர்கள், தேவன் நிமித்தமாய் தன் இருதயம் தூய்மையாக்கப்பட்டவர்கள், தேவ சமூகத்திலே காத்திருந்து உருக்கமாய் ஜெபிக்கிறதான ஜெப வீரர்கள் அனனியாவும் சப்பீராலும். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இந்த அனனியாவும் சப்பீராலும். அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் இந்த அனனியாவும் சப்பீராலும். ஒரு நீதிமான்கள். ஆனால் நடைபெற்றதான சம்பவம், எங்கள் ஆஸ்திகளை நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறோம் என்று அவர்கள் செய்து கொண்ட பொருத்தனையை செய்ய மறந்தவர்களாய் தங்களுக்கென்று ஒரு பகுதியை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டபடியினாலே தன் சுயத்துக்கென்று தங்களுக்கு தேவைப்படும் என்று கொடுக்கிறேன் என்று வாக்களித்து விட்டு அதை பூர்வமாய், அதாவது மனப்பூர்வமாய் கொடுக்காமல் ஏதோ கடமைக்கென்று கொடுக்கலாம் என்று கொடுத்தபடியினாலே அவர்கள் அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள், நியாயம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, வசனம் சொல்லுகிற விதமாக ஒன்று, உன் இருதயம் சுத்தமுள்ளவர்களாய் நீ தேவனிடத்திலே பொருத்தனை செய்து கொள்ள வேண்டும். 2, உன்னால் அந்த பொருத்தனையை செய்து கொண்ட பொருத்தனையை நிறைவேற்ற முடியுமானால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாயானால், அத்தருவாயில் நீ என்ன பண்ணலாம்? தேவனிடத்திலே பொருத்தனையை செய்து கொள்ளலாம். நன்றாய் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். உன்னால் செய்ய இயலுமானால் தேவனுடைய சமூகத்திலே நீ பொருத்தனை செய்து கொள்ளலாம். அப்படி செய்ய முடியாது என்று உனக்கு தோன்றுமானால் நீ பொருத்தனை செய்யாமல் இருப்பதே உனக்கு நலமாயிருக்கும். காரணம் என்ன? வசனம் சொல்வது போல அவர் நம்மை படைத்த தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் காணப்படுகிறோம். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறபடியினாலே இந்த ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பசுமையான புல் வேண்டுமா? அந்த புல்லை நீ சுவைத்த பிறகு நீ பருகுவதற்கு உனக்கு தண்ணீர் வேண்டுமா என்பதை என்ன நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறபடியினாலே உனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவர் தேவனாயிருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு காரியம், அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். உன் கரங்களிலே கிடைக்கப்படும் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அதை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். மாறாக
நான் பொருத்தனையை செய்து கொண்டிட்டு அந்த பொருத்தனை நிமித்தமாய் சீக்கிரமாய் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட வேண்டும் என்று பொருத்தனை செய்து கொள்வாயானால் அந்த பொருத்தனையை துரிதமாய் சீக்கிரமாய் நீ செய்து முடிக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். காலம் தாழ்த்த தாழ்த்த அந்த பொருத்தனையை அவர் எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நீ செய்த பொருத்தனை முழுவதுமாய் செய்து விட வேண்டும். முழு மனநிறைவோடு செய்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சொல்றது புரியுதா? ஒண்ணு, சுத்தமுள்ள இருதயமாய் நாம் செய்ய வேண்டும். நாம் சுத்தமுள்ள இருதயமாய் பொருத்தனை செய்கிறவர்களாய் இருப்போமானால் அந்த பொருத்தனையை சீக்கிரமாய் துரிதமாய் செய்து முடிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பொருத்தனையை அவர் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஆகவே தான் ஒருவேளை நாம் பொருத்தனை செய்துவிட்டு அதை செய்ய முடியாத நிலையிலே நாம் இருப்போமானால் அந்த பொருத்தனைக்கு ஏதுவாய் உன்னை நியாயம் விசாரிக்கிற தேவனாகவும் அவர் என்ன பண்றாரு? இருக்கிறபடியினாலே நீ செய்கிற பொருத்தனையை நிதானித்து நீ செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் சுட்டி காட்டுகிறேன். நீ தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனை செய்வது தவறு அல்ல. ஆனால் நீ செய்கிறதான பொருத்தனை என்ன மனநிலையில் செய்கிறாயோ அதே மனநிலையிலே திரும்ப அவரிடத்திலே நீ செலுத்தும்படியாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த அனனியா சப்பிராளை போல முதலாவது தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் எங்கள் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் என்று பொருத்தனை செய்துவிட்டு தங்கள் பணங்களை அவர்கள் அந்த ஆஸ்தி நிமித்தமாய் பெற்ற பணங்களின் நிமித்தமாய் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் தன் காலத்துக்கு தேவைப்படும் என்று சில கொஞ்சத்தை அவர்கள் எடுத்து வைத்தது போல நீ செய்ததான பொருத்தனைக்கு பதிலாக இதை செய்தால் தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று உன் மனதினை நீ சிந்தித்துக் கொண்டிருப்பாயானால் ஒருபோதும் அதை அங்கீகரிக்கிற தேவன் அவர் அல்ல. ஒண்ணு, பொருத்தனை செய்யக்கூடாது. நான் அந்த வேலை வருகிற வரைக்கும் நான் காத்திருக்கணும். இல்ல, பொருத்தனை செய்வது நிமித்தமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ செய்த பொருத்தனையை முழு மனநிறைவோடு முழுவதுமாய் என்ன பண்ண நீ செய்து முடிக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். நீ செய்தது ஒரு பொருத்தனை, ஆனால் அந்த பொருத்தனைக்கு தகுந்த பிரதிபலன் தேவனுக்கு செலுத்தும் பொழுது நீ வேண்டிக் கொண்டதை நீ முழுவதுமாய் செலுத்துகிறாயா என்பது தேவன் உற்று நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனம் மிகவும் அற்புதமாய் காணப்படுகிறது. 4 படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5:4 படிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியாவை பார்த்து பேதுரு விதமாய் சொல்லுகிறார், ஏன்பா அந்த பொருள் உன்கிட்ட தானே இருந்தது, அது உன்னுடைய பொருளாய் தானே இருந்தது. தேவனா அதை கேட்டார்? இல்லையே, அவர் கேட்கவே இல்லை. எனக்கு பொருள் கொண்டு வந்து கொடு, காணிக்கை கொண்டு வந்து கொடுன்னு கேட்டாரா? இல்லையே. அனனியா தானே இங்க பொருத்தனை பண்ணிக்கிறான். என் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் நான் விற்று எடுத்துக்கொண்டு வந்து தேவ சமூகத்துக்கு கொடுக்கிறேன் என்று அனனியா தான் பொருத்தனை பண்றான். அது உன்னுடையதான தானே இருந்தது.
சரி, நீ வித்துட்ட. வித்ததுக்கு அப்புறம் கூட முழுவதுமா உன் கையில தானே இருந்தது. எப்படி? முழுவதுமா உன் கையில தானே இருந்தது. அதை நீ எடுத்து வைத்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே வந்து என்ன பண்ணிருக்கிற? நான் அடைந்த பிரதிபலன் இவ்வளவுதான், இவ்வளவத்தையும் நான் செலுத்தி விடுகிறேன் என்று பொய் சொல்லுகிறாயே. இன்றைக்கு லாபம் 10 ரூபாய் கிடைக்கிறது என்றால் அந்த 10ல் ஒரு பங்கு கொடுப்பதற்கு பதிலாக எத்தனை பேர் தோராயமாக இவ்வளவு கொடுத்தால் போதும் என்று இன்றைக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். பொருத்தனைகளை நாம் செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கப்பட்டது என்றால் நான் இதிலிருந்து ஒரு 10ல் ஒரு பங்கை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் லாபம் அதிகமாய் கிடைக்கப்படும் பொழுது நாம் மனமாற்றம் அடைந்தவர்களாய் அந்த அதிக லாபத்தில் கிடைக்கப்பட்டதான 10ல் ஒரு பாகத்தை கொடுப்பதற்கு பதிலாக என்ன பண்றோம்? கொஞ்சத்தை மட்டும் கொடுத்துட்டு அதிக லாபத்தை நாம் வைத்துக் கொள்ள விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கப்பட வேண்டும். கிடைச்சதுன்னா என் 1 மாச சம்பளத்தையே நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன் என்று அநேகர் இன்றைக்கு பொருத்தனை செய்துவிட்டு, ஆனால் அதை நிறைவேற்றாமல் என்ன பண்றோம்? பாதியையோ அல்லது கால்வாசியோ மட்டும் நம்ம கொடுத்துட்டு என்ன பண்றோம்? இது கொடுத்தா போதும், தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று நாம் நாட்களை கழித்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு காரியத்தை அறிந்து கொள். முதலாவது, நீ பொருத்தனை செய்ய வேண்டியது அல்ல. ஒருவேளை நீ பொருத்தனை செய்து விட்டாலும் சரி, அந்த பொருத்தனை செய்த பொருத்தனையை முழுவதுமாய் நிறைவேற்றுகிற பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ பொருத்தனை செய்ய தேவையே இல்ல. ஏன்னா உன்னை படைத்தவர் அவர். உனக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் தேவை என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை நீ சீக்கிரத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பொருத்தனை செய்வாயானால் அந்த பொருத்தனையை நீ செய்த முழுவதுமாய் அதை திருப்ப அவருக்கு செலுத்துகிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அப்படி திருப்ப செலுத்தாத பட்சத்திலே இங்கே அனனியா சப்பீராளுக்கு நடைபெற்றது போல அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனம், வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எத்தனையோ சம்பவங்களிலே பொருத்தனை செய்திருக்கிறாயா? யோசித்துப்பார். உள்ளத்தின் ஆழத்தினை யோசித்துப்பார். ஏதாவது நீ செய்துவிட்டு தேவ சமூகத்திலே அவைகளை முழுவதுமாய் செய்யாமல் அறகுறையாய் செய்து வைத்திருக்கிறாயா? இன்னும் நீ செய்ததான பொருத்தனையை அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை. இன்னும் நீ செய்த பொருத்தனையை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எப்பொழுது செய்வாய், எப்பொழுது செய்வாய் என்று. நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு நாளில் நீ செய்த பொருத்தனையை அவர் கேட்டு உன்னிடத்திலே நியாயம் விசாரிப்பார். நிச்சயமாய் அவர் நீ செய்த பொருத்தனையை கேட்டு நியாயம் விசாரிப்பார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்ற வந்துதான அத்தனை பேர்களும் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுவேன் என்று வந்திருக்கிறதான அத்தனை பேர்களும் நாம் ஒரு பொருத்தனை செய்து கிறிஸ்துவை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். என்ன பொருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான அத்தனை பேர்களும்
இன்னும் ஆணித்தனமா சொல்லணும்னா, ஆழமா சொன்னா, ஞானஸ்நானம் பெற்ற அத்துணை பேரும் நாம் தேவனுக்கு முன்பதாய், இயேசுவுக்கு முன்பதாய் ஒரு பொருத்தனையை செய்துவிட்டு அவருடைய வழிகளிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். என்ன பொருத்தனை? என்ன பொருத்தனை? தாவீது ஒப்பு கொடுத்தது போல, என் ஆத்துமாவை நான் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று செஞ்சிருக்குமா இல்லையா? செஞ்சிருக்குமா இல்லையா? இந்த ஆத்துமா நாம் கிறிஸ்துவை அறியாத பொழுது வேறு ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை நாம் கேள்விப்பட்ட பொழுது, கிறிஸ்துவனுடைய செய்தியை நாம் கேள்விப்பட்ட பொழுது திசை மாறி போய்க் கொண்டிருந்ததான இந்த ஆத்துமா திசை மாறி போய்க் கொண்டிருந்ததான ஆத்துமா எப்படி போறது? கவனிங்க. திசை மாறி போனதான ஆத்துமா கர்த்தருடைய வழியை இங்க கவனிக்கணும். ஒரு நிமிஷம். இல்லைன்னா எழுந்து வெளில போயிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதபடியிலே, உம்முடைய சன்னிதானத்திலே என் ஆத்துமாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்குங்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் நம் வாய்களின் நிமித்தமாய் அறிக்கை செய்து என்ன பண்ணியிருக்கிறோம்? ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிற நாம் செய்து கொண்ட பொருத்தனைக்கு தகுந்தவாறே நாம் என்ன பண்ண வேணும்? நம் ஆத்துமாவை கொண்டு போய் தேவனிடத்திலே ஒப்படைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஞானஸ்நானம் பெறும் பொழுது உன் ஆத்துமாவை நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாய். எல்லாரும் சொல்லுவோம்ல, எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இவரை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா. எதுக்கு? என் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு, என் ஆத்துமா பரலோகத்தில் சேருவதற்கு. எதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்? நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கா? உண்மையான ரட்சிப்பு எது? எதற்கு நாம் ஒப்பு கொடுத்தோம்? என் பாவங்கள் கழுவப்படுவதற்காகவும் என் ஆத்துமா நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்காகவும் தானே நாம் ஒப்பு கொடுத்தோம். அதற்காகத்தானே பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுந்தவர்களாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதன் அடையாளமாய் ஞானஸ்நானத்தை எடுத்தோம். அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என் ஆத்துமாவை நான் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்தோமே. இன்றைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொடுக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம் செய்த பொருத்தனைக்கு உண்மையுள்ளவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோமா? நாம் செய்த பொருத்தனைக்கு தகுதியானவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோமா? அவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதி, நீ செய்ததான பிரதான பொருத்தனையை உண்மையாய் நீ செலுத்துகிறாயா இல்லையா என்பதை உன்னிடத்திலே நிச்சயமாய் அவர் கணக்கு கேட்கிற தேவனாயிருக்கிறார். எப்படி அனனியாவும் சப்பீராலும் முழுவதுமாய் படைக்கிறேன் என்று பொருத்தனை செய்துவிட்டு
கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சத்தை மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் படைத்த பொழுது அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர்களை நியாயம் தீர்த்து அங்கே என்ன பண்ணினார்? விழத்தள்ளினாரோ, அதே போல நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் இரண்டாம் வருகையிலே இறங்கி வரும் பொழுது நிச்சயமாய் நீ தன் ஆத்துமாவை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்திருக்கிறாய். அந்த பொருத்தனைக்கு தகுந்தாற் போல சுத்தமுள்ள ஆத்துமாவாய், பரிசுத்த ஆத்துமாவாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது உன் பிரதான கடமையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நீ நினைத்து கொண்டிருக்கலாம், எல்லா பாவத்தையும் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் நான் பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அவரிடத்துல போய் சேர்ந்துருவேன் சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கலாம். இல்லை, வசனம் சொல்லுகிறது, நீ தெரியாமல் செய்த பாவத்துக்கு தான் உனக்கு மன்னிப்பு என்று. தெரிந்து செய்கிற பாவத்துக்கு ஒருபோதும் உனக்கு மன்னிப்பு கிடையாது. நீ ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாய் செய்த பாவத்துக்கு தான் மன்னிப்பு. ஞான ஸ்நானத்தை நீ எப்பொழுது பெற்றுக்கொண்டாயோ அப்பொழுது பாவம் எல்லாம் என்ன என்ன என்பதை நீ அத்துணையும் அறிந்தபடியினாலே ஞான ஸ்நானம் செய்து கொண்டு செய்கிறதான அத்துணை துணிகரமான பாவத்துக்கும் உனக்கு என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீ செய்த பொருத்தனைக்கு உண்மையுள்ள பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். உன் ஆத்துமாவை முழு மனதோடு முழு பரிசுத்தத்தோடு அவர் வருகையிலே ஒப்படைக்கிற பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். அப்படி ஒப்படைக்காத பட்சத்திலே கொஞ்சம் மட்டும் நான் சுத்தமுள்ளவனா இருந்துட்டேன், எப்படி எப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்தம் உள்ள பிள்ளையா நான் இருந்துட்டேன், மீதி 6 நாளும் அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆறு நாளும் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு 7வது நாள் மட்டும் ஓய்வு நாளிலே உன் பரிசுத்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இப்படிப்பட்டதான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அவர் நியாயம் விசாரிக்கும் பொழுது நீதியுள்ள நியாயாதிபதியாய் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உன்னை விழத்தள்ள பண்ணுவார். அவர் எதிர்பார்ப்பது நீ செய்த பொருத்தனையை முழுவதுமாய் அவருக்கு செலுத்துகிறாயா இல்லையா என்பதை தான். அவர் எதிர்பார்ப்பது நீ செய்த பொருத்தனையை முழுவதுமாய் அவருக்கு செலுத்துகிறாயா இல்லையா என்பதை தான் அவர் எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனம், ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். நீ செய்த பொருத்தனைக்கு ஏதுவாய் நீ செயல்பட வேண்டும் என்று திட்டமட்டமாய் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த அனனியா சப்பீராளை போல உன் வாழ்நாளில் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டு பிறகு இருக்கிறதான 6 நாட்களையும் உன் பாவ வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் உன்னிடத்தில் உன்னுடைய பாதப்படி இருக்குமானால், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறபடியினாலே எப்படி இந்த அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் நடைபெற்றதோ அதே போல நீயும் உன் ஜீவனை இழந்து போவாய் என்று திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் நான் குறிப்பிடுகிறேன்.
இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு. இன்றைக்கு நீ அவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற பிள்ளையே நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் ஆத்துமா களங்கம் இல்லாத ஆத்துமாவாய் வருகையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் ஐயா. இது நாள் வரைக்கும் என் ஆத்துமாவை நான் கலங்கப்படுத்தி கொண்டிருந்தேன். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்காமல், முழுவதுமாய் படைக்காமல் நான் கலங்கப்படுத்தி விட்டேன். ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னியும். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடும். இனி வரும் நாட்களிலே நான் ஜீவ வாழ்க்கையை வாழ்ந்து, நீதியின் வாழ்க்கையை வாழ்ந்து, களங்கமில்லாத ஆத்துமாவாய் நான் பொருத்தனை செய்தது போல முழு மனதோடே முழு ஆத்துமாவாய் உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று இன்றைக்கு நீ அவரிடத்திலே கேட்டுப்பார். நிச்சயமாய் அவர் உனக்கு கிருபை அருளுகிற தேவனாயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் நன்மைகளுக்காய் நாங்கள் எத்தனையோ பொருத்தனைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செய்திருக்கிறோம் ஐயா. அவைகள் எல்லாம் சில நேரங்களிலே நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், சில வேளைகளிலே நாங்கள் நிறைவேற்றாதவர்களாகவும் இருந்திருக்கிறோம் சுவாமி. அதை எல்லாவற்றுக்கும் மேலாய் தகப்பனே, நாங்கள் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது எங்கள் ஆத்துமாவை களங்கமில்லாத ஆத்துமாவாய் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்படைப்போம் என்று நாங்கள் பொருத்தனை செய்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம் சுவாமி. இப்பொழுது அதை மறந்தவர்களாய், எங்கள் சுய லாபத்துக்காய், எங்களுடைய வாழ்க்கையின் சுய சிந்தைக்காய் நாங்கள் பாவ வாழ்க்கையிலே மீண்டுமாய் போய்விட்டோம் சுவாமி. ஒரு விஷயம் எங்களை மன்னிப்பீராக. எங்களை மன்னித்து எங்களுடைய ஆத்துமாவை நீ புத்துணர்ச்சியாய் புதுபலன் அடைய செய்வீராக சுவாமி. அந்த பரிசுத்த ஆத்துமாவை உம்முடைய வருகையின் போது நாங்கள் உடைய சமூகத்திலே படைக்க, ஒப்பு கொடுக்க நீர் கிருபையருள் செய்வீராக தகப்பனே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.